ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் வ்ளாக். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக மசாலா நம்மளே அரைச்சி ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மசாலா நம்மளே அரைச்சி பண்ணுறனால கடை மசாலா விட நம்ம மசாலா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாமா? பட்டை, கிராம்பு 5, ஏலக்காய் 3, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு 2ங்க, சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, கசகசா 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், ஏலக்காய் 3, பட்டை, கிராம்பு, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம், தக்காளி 3, இஞ்சி பூண்டு வெங்காயம், தேங்காய் அரை மூடி, மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் 1 கிலோ. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மட்டனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து மட்டன் வேகிறதுக்கு மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுருங்க. குக்கரை மூடி போட்டு மூடிருங்க. ஒரு 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆட்டுக்கறி இருந்துச்சுன்னா 3 விசில் போதுங்க. கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டுங்க, நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கிறேங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பட்டை, சோம்பு, ஏலக்காய், கசகசா 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மட்டன் எடுக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபி தாங்க ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மசாலா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ரிச்சான டேஸ்ட் கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் சீல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால நான் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா மட்டனில் வேற நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சிரு, அதையும் குழம்புல போட்டு வதக்கி விட்டுக்கோங்க.
இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான எளிமையான ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்டான அரைத்து வைத்த மட்டன் குழம்பு ரெடி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க இது எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு. இதை கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.